ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரவு தூக்கம் சரியா வரலையா? எவ்வளவு டயட் பண்ணாலும் பெல்லி ஃபேட் குறையலையா? ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஓவர் திங்கிங் இதெல்லாம் இரவு தான் உங்களுக்கு அதிகமா வருதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இன்னைக்கு இந்த வீடியோல வெயிட் லாஸ், டீப் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மூன்றுக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி 100% நேச்சுரல் ஹோம்மேட் நைட் ட்ரிங்க்ஸ் பத்தி தான் ஒன்னா டீட்டெயிலா சொல்ல போறேன். இந்த ட்ரிங்க்ஸ் 7 days 7 ட்ரிங்க்ஸ் நீங்க குடிக்கிற மாதிரி இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம உடம்பு இரவுல தான் ரிப்பேர் ஆகுது, ஃபேட் பர்ன் மோடுக்கு போகுது, ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகுது. ஆனா லேட் டின்னர், மொபைல் யூசேஜ், ஸ்ட்ரெஸ் இதனாலதான் ஃபேட் பர்ன் ஸ்லோ ஆகுது, ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது. அதனாலதான் நைட்ல கரெக்ட் ட்ரிங்க் சூஸ் பண்ணா வெயிட் லாஸ் பிளஸ் ஸ்லீப் குவாலிட்டி ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும். முதலாவது ட்ரிங்க் மஞ்சள் பால். இது 1 கிளாஸ் வார்ம் மில்க்ல 1/2 டீஸ்பூன் டெர்மரிக் கலந்து நீங்க இரவுல படுக்க போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷன் குறையும், மசில்ஸ் ரீகவரி இம்ப்ரூவ் ஆகும், டீப் ஸ்லீப் வரும். டயபெட்டிக்ஸ் இருந்தா மில்க் குவான்டிட்டி ஹாஃபா நீங்க குறைச்சு குடிக்கலாம். அடுத்தது ஜீரக தண்ணீர். 1 டீஸ்பூன் ஜீரகத்தை நைட்ல நீங்க ஊற வச்சுட்டு காலையில அதை பாயில் பண்ணி அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நைட்ல எப்போ தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி அந்த தண்ணி எடுத்து வார்ம் பண்ணிட்டு நீங்க குடிக்கலாம். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, நம்மளோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், கேஸ் ப்ளோட்டிங் ரெடியூஸ் ஆகும், நைட் ஃபேட் பர்னிங்க்கு சப்போர்ட் பண்ணும். டின்னர் ஹெவியா சாப்பிட்றவங்களுக்கு இது சூப்பர் ட்ரிங்க். மூன்றாவது லவங்கப்பட்டை தண்ணீர் தான். ஒரு ஸ்மால் சினமன் ஸ்டிக் எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு அந்த வாட்டரை நீங்க தூங்க போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். இதையே நான் திரும்ப சொல்றேன்னா, படுக்க போறப்ப குடிச்சிட்டு படுப்பாங்க, அது நெஞ்சிலேயே நிற்கும். அதனாலதான் நான் சொல்றேன், தூங்க போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகும், ஸ்வீட் கிரேவிங்ஸ் ரெடியூஸ் ஆகும், மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும். பிசிஓஎஸ் இருக்கிறவங்களும் சுகர் பேஷண்ட்டுக்குமே இந்த சினமன் வாட்டர் ரொம்ப நல்லது. நாலாவது சோம்பு தண்ணி தான். 1 டீஸ்பூன் ஃபெனல் சீடை நீங்க நல்லா 1 டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சு அதை வார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கிறதுனால நமக்கு ஸ்டமக் நல்லா கூல் ஆகும், ஸ்ட்ரெஸ் காம் ஆகும், ஃப்ளோட்டிங் ரெடியூஸ் ஆகும். நைட் ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்டான ட்ரிங்க். 5வது ஹெர்பல் டீ தான். நீங்க இந்த ஹெர்பல் டீயை குடிக்கிறதுனால உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஆன்சைட்டி ரெடியூஸ் ஆகும், ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஆனா நார்மல் கிரீன் டீயை நைட்ல அவாய்ட் பண்ணிக்கங்க. 6வது எலுமிச்சை பிளஸ் வெந்நீர் தாங்க. நீங்க ஹாட் வாட்டர்ல 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு நீங்க இந்த தண்ணியை இரவுல படுக்க போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கலாம். இதனால நம்ம பாடி டீடாக்ஸ் ஆகும், டைஜஷன் லைட்டா இருக்கும், ஃபேட் பர்னிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ஹெவி டின்னருக்கு அப்புறம் இது ஒரு பர்ஃபெக்டான ட்ரிங்க். கடைசியா 7வது அஸ்வகந்தா மில்க் தான். 1/2 டீஸ்பூன் அஸ்வகந்தா பவுடரை வார்ம் மில்க்ல கலந்து நீங்க நைட்டு குடிக்கலாம். இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரெடியூஸ் ஆகும், டீப் ஸ்லீப் கிடைக்கும், ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும். பிரெக்னன்ட் லேடிஸ் இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரிங்கையுமே ஒரே நாள்ல ஒன்னா குடிக்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிங்க் எனாஃப். இது இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். சிலர் காலையில கொஞ்சம், மதியானம் வேற, சாயந்தரம் வேறன்னு குடிப்போம். அந்த மாதிரி குடிக்க கூடாது. அதே மாதிரி இந்த ட்ரிங்க் நீங்க குடிக்கிறதுக்கு 2வது ரூல் என்னன்னா, சுகர் சேர்க்க கூடாது, ஹனியும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க. இந்த என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அதை பிளைனா அப்படியே குடிங்க. அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இரவுல குடிக்க போறதுக்கு முன்னாடி நீங்க டின்னருக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸுக்கு அப்புறம், அதாவது கேப், ஒரு 1 hour 2 hour கேப் விட்டு இந்த தண்ணி குடிங்க. அப்பதான் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். சாப்பிட்ட உடனே குடிச்சிட்டு நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் தூங்கிட்டோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு 7 சாப்பிட்டீங்கன்னா
ஒரு 9க்குனாலும் நீங்க இந்த தண்ணி குடிச்சிட்டு ஒரு 9:30 போல நீங்க தூங்கலாம். இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த 7 நைட் ட்ரிங்க்ல எந்த ஒன்னா கன்சிஸ்டண்டா நீங்க ஃபாலோ பண்ணாலும், அதாவது இந்த ஒரே ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க டெய்லி அந்த நைட்டு ஒரு ட்ரிங்க் குடிச்சாலுமே வந்து உங்களுக்கு வெயிட் லாஸும் இம்ப்ரூவ் ஆகும், டீப் ஸ்லீப் கிடைக்கும். எல்லாமே வந்து நீங்க கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணணும். இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்க குடிக்கிறதுனால உங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸும் ஒரே டைம்ல கிடைக்கிது. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், நல்ல தூக்கம் வரும், உங்களோட ஸ்ட்ரெஸ்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த 3 பிரச்சனையும் வந்து நம்ம சரி பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம ரன் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி எதுவுமே அளவா எடுத்துக்கணும், அளவுக்கு மீறி எடுத்துக்க கூடாது. அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரே நாள்ல ஒரு சொம்பு குடிக்கிறேன் அப்படின்லாம் போயிடாதீங்க. 1 லிட்டர் 2 லிட்டர்லாம் குடிச்சிடாதீங்க. நைட் டைம்ல ஒரே ஒரு டம்ளர், அது 100 ml இருந்தாலும் சரி, 150 ml இருந்தாலும் சரி, அவ்வளோ போதும். அளவா குடிங்க. ஹாப்பியா இருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு நல்ல நல்ல வீடியோஸ் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுறேன். இதுவுமே நான் வந்து நான் குடிச்சு ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல இருக்கிற எல்லாமே வந்து 100% வந்து ஹோம்மேடு தான், நேச்சுரலான ட்ரிங்க் தான். இதுக்காக நான் எந்த ஒரு பவுடர் வாங்கி இதை குடிங்க அதை குடிங்கலாம் சொல்லலை. இது எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஹோம்மேட் ட்ரிங்க் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, கமெண்ட் வந்து பண்ணுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு.